ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவு எழுகிறேன். நகைக்கடை வேலையும் நகை தொழிலும். நகைக்கடை வேலை முதல்ல, பிறகு அவர் நகை தொழிலுக்கு வர்றாரு. நகைக்கடை வேலை பார்க்கிறவங்க எல்லாருமே நகை தொழில் தனியா தொழில் வச்சிடறது இல்லை. இதனாலதான் ஜோதிட பலன்களை ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. கிரகப்பலன் எதுல இருக்கு? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டுல இருக்கு. இதுதான் இறுதியான நிலை. எந்த முறையில் நீங்க பார்த்தாலும் இதுல தான் வந்தாகணும். அப்ப 12 பாவங்கள் நமக்கு தேவை, நவக்கிரகங்களும் தேவை. அவற்றுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான். நேரடியா வந்துடுறேன். எனது மானசீகாசன் குருஜி ஐயா அவர்களுடைய கிரகபாவ சுபத்துவ கோட்பாட்டுப்படி 2 10ஆம் இடங்களோடு, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடத்தோடு, ராசிக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் சேர்ந்து வந்தா இன்னும் சத்தா இருக்கும். அதே சுபத்துவ பாவத்துவம் இருக்கு. குடும்பம் தொடர்பு உண்டா? நகைக்கடை, ஆசிரியர், பேங்க்கு, ஆன்மீக கடைகள் வச்சிருக்கிறது, இப்படிலாம் நிறைய இருக்கு. இதுலயும் நம்ம நுட்பம் இருக்கணும். ஆசிரியர் தொழிலுக்கு 4ஆம் பாவம் படிச்சிருக்கணும்ல, அந்த அமைப்பு வந்துடும். 4ஆம் இடம் படிக்கலைன்னா நகைக்கடை வேலை பார்ப்பதற்கு கணக்கு போட தெரிஞ்சா போதும். இப்ப அட்வான்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அப்ப அதுல அவர் அந்த நகை வேலையில இருக்காரு, சுக்கிரன் சம்பந்தப்படும் 10ஆம் இடத்தோடு. அப்ப வேலை தொழில் நல்லா இருக்கணும்னா, வேலை தொழில் நன்றாக இருக்கணும் அப்படியே பேசுவோம். 6ஆம் இடம் வெளிச்சம், 2ஆம் இடம் டிரான்சாக்சன், சம்பளம் வாங்குறோம், லாபத்தை எடுக்கிறோம். 11ஆம் இடம் லாபம் கிடைக்கணும். 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், லக்கணம் நல்லா இருக்கணும். அதுக்கு மேல அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா ரொம்ப சம்பாதிப்பாரு. பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தா இன்னும் ரொம்ப சம்பாதிப்பாரு. கோடீஸ்வரர் இப்படித்தாங்க வரும். அடுக்கடுக்கா வரும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோன்னு சொல்லிடலாம். முதல்ல லக்கணம் ராசி. லக்கணம் ராசியானா யோகம்னா 2 மடங்கு, அவயோகம்னா 2 மடங்கு. லக்கணம் ராசி ஒன்றானால் இப்படி அமைப்புல நான் சொன்னேன். லக்கணத்துக்கும் ராசிக்கும் 2ஆம் இடத்தோடு குரு பகவான் சனியோடு பரிவர்த்தனை ஆகிறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, செவ்வாயோட 10ஆம் அதிபதியோட கூட இருக்காரு. 6ஆம் இடம் வெளிச்சப்பட்டு இருக்கு. யாராவது சொல்றதுக்கு முன்னாடி நான் வளர்க்கிறேன். இப்படி அமைப்பு இருக்கும் பொழுது நகைக்கடை வேலை. ஏன்னா அந்த இடத்துல கல்வி இல்லை அவருக்கு. கல்வி கம்மியான வயசுல படிச்சிருக்காரு. ஆசிரியர் படிக்கிறதுக்கு படிப்பு இல்லைன்னா எப்படி போக முடியும்? ஆசிரியர் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறீங்க. பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆர்வலை தெரிஞ்சுக்கங்க, தொழில்முறை ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த அமைப்பை தான் விளக்கப்படுறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி மனித வாழ்க்கை தேவையான அனைத்து வீடியோகளும் இருக்குது. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் திரையக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து ஜாதகத்தை அனுப்புங்க, முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம், சிசேரியன் அமைப்புகளுக்கு உடனடியாக சொல்லப்படும். ஏன்னா அவசரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் மெதுவாக தெரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிற அமைப்புல ஜாதகத்தை அனுப்பி 2 நாள் 3 நாள் பொறுத்திருங்கள். கிரக வழக்கத்தோடு நான் சொல்றேன். திருமண பொருத்தம், திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் வாழ்வு அப்படிங்கிறத சேர்த்து சொல்றதுதான் திருமண பொருத்தம் ஆகும். நம்ம இது உருவாக்க முடியாது. இருக்கிறத ரெஃபர் பண்ணி கொடுக்கறதா திருமண பொருத்தம்ங்கிற அமைப்பு. சிசேரியன் உங்களுக்கு நல்ல பிள்ளை பிறக்கணும், எனக்குமே அதுதான் ஆசையா இருக்கும். எனக்கு அந்த பிராப்தம் இருக்கணும்ல. என்னுடைய ஜாதகத்துல, என் மனைவி ஜாதகத்துல 5ஆம் இடமும் குரு பகவான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு, தசாபதி அமைப்பு பார்த்துக்கிட்டு உறுதியாக நல்ல பிள்ளை பிறக்கணும்னு குறிச்சு கொடுக்கலாம். கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் பாயிண்ட் இருக்கு. அப்ப நகைக்கடை வேலை முதல்ல இவர் செய்தாரு. நகை தொழிலுக்கும் போயிருக்காரு. இந்த ஜாதகத்தை விளக்கிறேன். 13/10/97 பிறந்திருக்காரு. சதயம் 4ஆம் பாதம். இது போதும். ராகு தசை 2 வருஷம் 2 மாதம் 11 நாள். ராகு சுப தொடர்பு இல்லாம சூரிய வீட்டுல இருக்காரு. எடுத்த உடனே சொல்ல விஷயம் துருவ கடிதம்லாம் தவறுங்க. இதை சொல்லலாம். 2 வருஷம் இந்த பையனுடைய வாக்கியத்துல தசாயிருப்பு வித்தியாசம் இருந்துச்சு. 2 வருஷம் 2 மாதம் 11 நாள் இவர் நல்லா இல்ல. குழந்தை போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பா நல்லா இல்ல. ராகுங்கிற கொடுமையான 2 சிம்ம வீட்டுல. மற்ற விஷயங்கள் அப்புறம் சூரியனை புதனை சூரியன் குரு பார்க்குது. அதே மாதிரி புதனையும் சூரியனையும் குரு பார்க்கிற அமைப்பு இருக்குது. சனியோட சம்பந்தப்பட்டாரு. இப்படிதான் சில விஷயங்கள் இருக்கு. அப்ப பிறக்கும் பொழுது ஒரு பங்கு தந்தையர் நல்லா இருக்கணும்ல, சிம்ம வீடு நல்லா இருக்கணும்ல, சூரியனும் நல்லா இருக்கணும்ல. இப்படி அமைப்புல இருக்குல்ல. 3 பாவகம் பாவாதி காரகம். முதல்ல பிறந்தோட என்ன நடந்துச்சுங்கிறது. இதே இடத்துல வெளிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சூரியன் புதன் இங்க இருந்து சரியா சனியோட பார்வை பெறாமல் இருந்தால், குரு பார்க்கிறாரு, சனியும் பாராமல் இருந்தால் பிறக்கும் போதே தங்க தொட்டில தவண்டு இருப்பான்னு சொல்லலாம். கேட்டதுக்கு 2 வருஷம் 2 மாசம் வரைக்கும் அவங்க அம்மா வந்திருந்தாங்க.
வீட்டுல அவ்வளவு நிறைவு இல்லை பிறக்கும் பொழுது. அப்படி உண்மைதான், ஜோதிடம் அற்புதமானது, திருக்கணிதம் தான் கரெக்ட். அதுலயும் சுபத்துவ பாவத்துக்கு தான் பலனை பார்க்க முடியும். புதனுக்கு சாரம் பார்க்கல, ராகுக்கு சாரம் பார்க்கல, சூரியனுக்கு சாரம் பார்க்கல, சனிக்கு சாரம் பார்க்கல, எடுத்தோட சொன்ன விஷயம். சரி, இவர் எப்படி நகை தொழில் இருக்கிறார் பாருங்க. லக்னம் ராசி ஒன்னாயிருச்சு. என்ன சொன்னேன், லக்னம் ராசி இருந்தா யோகம்னா 2 மடங்கு. லக்ன ராசிக்கு 2ஆம் இடம் குரு பகவான் சனியோட சம்பந்தப்பட்டாரு. குரு பரிவர்த்தனை இங்க போயிடுவாரு, நகை வேலை. 6ஆம் இடத்தையும் சர்வீஸையும் பாக்குது. அப்ப கண்டிப்பான முறையில இவர் நாகட வேலை பௌர்ணமி நோக்கி போய்கிட்டு இருக்க அமைப்பு. 6ஆம் இடம் மிக வலிமை. 6ஆம் இடத்தை குரு பார்க்க 6ஆம் அதிபதி பௌர்ணமி நிலையில் இருக்குது இந்த அமைப்புல. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வாங்க. செவ்வாய் சுக்கிரனோட சமத்துவம். சுக்கிரன் தங்க வெள்ளி ரெண்டுமே. குரு தங்கம் வெள்ளி, குரு தங்கம், சுக்கிரன் தங்கம். டோட்டலா நகையின் குறிக்கும் சுக்கிரன். அப்படி அமைப்புல இவர் வேலைக்கு போறாரு. சுக்கிர புத்தி வந்த உடனே நகை கடையில் வேலைக்கு பார்க்கிறாரு. நகை தொழில் சுக்கிர புத்தி வந்து 10ஆம் இடம் இயங்குது. இப்போதைக்கு சரியில்லை, ஏன்னா கும்பராசிக்கு ஜென்மச்சனியில் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப ஜென்மச்சனி விலகிருச்சு. ராகு இங்க இருக்கு, கடுமையா இப்ப இருக்கு. அதுவும் 9ஆம் ராசிக்கு விலகின உடனே தொழில் நல்லா இருக்கும். அடுக்கடுக்கா சொல்ல வேண்டிய விஷயங்கள். இப்ப 10ஆம் இடம் நல்ல வலிமை சுபத்துவம், 6ஆம் இடம் சுபத்துவம், 2ஆம் இடம் டிரான்சாக்சன். சனி இங்க இருக்கிறதும் பரிவர்த்தனை மூலம் அப்புறம் தானே வராரு. அதுவுமே தொழிலுக்கு ஒரு ஆரம்பிச்ச உடனே ஒரு ரீச் ஆகிற தன்மைக்கு அதுவும் காரணம். இப்படி நுணுக்கமா பார்க்கணும். பார்த்தா தான் எடுத்த உடனே பதில் சொல்லவே முடியாதுங்க. அப்படி சொல்றாருன்னா ஜோதிடத்தை அறியலைங்க அவரு. எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி இறுதியா தான் நம்ம சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை பார்க்கணும். சுபத்துவம் மேலோங்கி இருக்கிறதா, பாவத்துவம் மேலோங்கி இருக்கிறதா பார்த்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷனை பண்ணோம்னா மிக சரியாக இருக்கும். இவற்றை சொன்ன விஷயம், நீங்க செய்யற நாகட தொழில் சரிதான். நாகடையில் வேலை பார்த்தீங்க, அதுக்கு மேற்பட்டு தொழில் பார்க்குறீங்க. எல்லாருமே வேலை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் எனது ஆசான சொல்ற மாதிரி ஜவுளி கடைக்கு மாசா மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வலிமை இல்லாம இருக்கும், ஜாதகம் யோகம் இல்லாம இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போல. எனக்கு கூட நான் எதுவுமே சொல்லாம கேள்வி பதிலுக்கு மாலை மடல கேட்கும் பொழுது ராசிக்கு 10ல குரு நகை கடை தொழிலில் இருக்கிறீர்கள், பிரயோஜனம் இல்லைன்னு அற்புதமா சொன்னாரு. அந்த விஷயத்தை எடுத்து அவர் அடிக்கடி போடுற வீடியோக்களை நான் இப்படி பிரிமியோட பார்க்கவே இல்லை. ஐயா அவருடைய நேரமும் இல்லை. ஒரு தடவை தூண்டிட்டாங்கன்னா நம்ம பிக்கப்படுற நம்மளுடைய அமைப்பு. அப்படிங்கிற அமைப்புல நான் என்னை உணர்ந்து கொண்ட விஷயமுங்க. எந்த ஒரு விஷயமாக நீங்க இருந்தாலும் தெளிவாக என்ற கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.